ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக நம்ம கைகளில் கோயில்களுக்கு சென்றால் அங்கே நம்ம கயிறு வாங்கிட்டு வந்து கட்டுவோம். அது எந்த கலரில் நம்ம கட்டுறது எவ்வளவு நன்மையாக இருக்கும்? ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சக்திகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் நம்ம கயிறு கட்டியிருக்கிறோம்னா அது பணவரவை ஈர்க்கும் வகையில் இருக்கும். அதே போல் மஞ்சள், சிவப்பு, இப்படி ஒவ்வொரு கயிறுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதே போல் கால்களில் கட்டுற கருப்பு கயிறுக்குமே பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. தேவையில்லாத கெட்ட சக்திகள், கந்திஷ்டிகள்லேருந்து இந்த கருப்பு கயிறானது நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் அந்த கயிறுகளுடைய முக்கியத்துவத்தையும் அதை எவ்வாறு பயன்படுத்தணும், எவ்வளவு நாள் நம்ம அணிந்திருக்கணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும், கயிறு கட்டி இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களில், ஆலயங்களில் வாங்குகின்ற இந்த கயிறை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு கொண்டு வந்து கட்டாயம் கட்டணும். சில பேர் வாங்குறாங்களே தவிர பார்த்தீங்கன்னா இந்த கயிறுகளை கட்டுவதில்லை, அப்படியே தூக்கி ஓரமாக வைத்து விடுவது உண்டு. கோயில்களில் கிடைக்கின்ற இந்த கயிறுகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு தனி மகத்துவம், சக்தி உண்டு. அதை நம்ம வாங்கிட்டு போய் திரும்ப ஆலயத்திற்குள்ளே சென்று இறைவனோட பாதத்தில் வைத்து எடுத்து வந்து அதற்கப்புறம் கட்டுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். சாதாரண கயிறு தானே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கோயில்களில் பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டுவது, காப்பு கட்டுவது, விரதம் இருப்பது, ஏன் பெண்களுக்கு தாலிக்கயிறு அப்படிங்கிற எல்லாத்திற்குமே பார்த்தீங்கன்னா இந்த கயிறானது அடங்கியிருக்கின்றது. அதனால் இதை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதற்கு முறையான உருவேற்றி அந்த மந்திரங்களை சொல்லி நம்ம அதற்கப்புறம் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இறை ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ திருமணம் முடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக முடித்து விட முடியாது. கண்ட இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாலியை கட்டி அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கணும்னா அது எந்த வகையிலையுமே திருமணம் ஆகாது. பெரியோர்களால் நிச்சரிக்கப்பட்டு அனைவருடைய ஆசீர்வாதத்தின் அன்பால் அந்த கயிறுக்கு உருவேற்றி அதற்கப்புறம் அந்த தாலி அப்படிங்கிற அந்த மகத்துவத்தை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நம்ம அணிவிப்போம். அது கடைசி வரைய பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் செழித்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படிங்கிறது. ஐயர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் ஓதி அந்த இடத்துல வைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவேற்றினதுக்கப்புறம் தான் தாலியானதை பெண்களோட கழுத்தில் ஏறும். அதனால் கயிறு அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கைகளில் கட்டுற கயிறாக இருந்தாலும் சரி, மற்ற கால்களில் நம்ம அருணா கயிறை கூட கட்டுறோம். கருப்பு கயிறு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ளணும். சாதாரணமாக முன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை அவ்வளோ தெய்வீகத்தன்மையோட அதற்கென்று முறைப்படி உருவேற்றி அதை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு தெரிவது கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா அதில் இவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது தெரிவது கிடையாது. உள்ள காலகட்டத்தில் மாங்கல்யத்தையே பார்த்தீங்கன்னா சில பெண்கள், எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு சிலர் கலட்டி வைத்து விட்டு தான் பார்த்தீங்கன்னா அதை திரும்ப அணிவித்துக் கொள்கிறார்கள். அதனால் அந்த தெய்வத்திற்கு சமமாக உருவேற்றி நம்ம அணிந்திருப்பதை முறைப்படி நம்ம பராமரித்து அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து நம்ம செயல்படும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அதனுடைய பலனுமே நமக்கு கிடைக்கும். தினமும் காலையில் பெண்கள் எழுந்து மாங்கல்யத்துக்கு குங்குமம் வைக்கணும், நெற்றி வடுகளை குங்குமம் வைக்கணும். திருமணம் ஆன பெண்களாக இருந்தாலும் சரி, ஆகாத பெண்களாக இருந்தாலுமே நெற்றியில் கொஞ்சோண்டாவது பார்த்திங்கன்னா குங்குமத்தை வைத்தாக வேண்டும். அதற்கப்புறம் தாலி கயிறு பழுதாகி விட்டது, இல்லை மங்கி போயிடுச்சுன்னா அதற்கப்புறம் திரும்ப மஞ்சளை பூசி நம்ம அந்த கயிறை எடுத்து நம்ம போட்டுக்கொள்ளணும். அதனால் இவ்வாறான இறை சக்தியுள்ள இந்த கயிறுகளை நம்ம உடம்பில் கட்டியிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே தானே இருக்கும். அந்த வகையில் நம்ம இப்போ மாங்கல்யத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அதே போல் கைகளில் கட்டுற கயிறுகளில் எந்த கயிறை நம்ம அனுபவிப்பதனால எந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம்.
உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்ற, உங்களுடைய பிரச்சனைகள் தீர உங்கள் கையில் என்ன கயிறு கட்டினால் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள். முதல் கயிறு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு. மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற கயிறுகள் குழந்தைகள் நன்றாக படிக்க, திருமணம் ஆகாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க, தொழிலில் சிறந்து விளங்க, நமக்கு நல்ல ஒரு வருமானங்கள் பணம் சேர நீங்கள் மஞ்சள் கயிறை கையில் கட்டினா அது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மஞ்சள் நிற கயிறை வாங்கிக்கோங்க. அதை கொண்டு போய் குரு பகவானின் பாதங்களில் வைத்து விட்டு குரு பகவானின் சன்னிதானத்திலேயே அந்த கயிறை உங்கள் கையில் கங்கணமாக கட்டி கொள்ளுங்கள். கடைகளில் வாங்குறீங்க, வெளியே அந்த மாதிரியான கயிறு இருக்குதுன்னா அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம அதை கட்டிக்கொள்ளக்கூடாது. கோயிலுக்குள்ளே சென்று அதற்கென்று நம்ம உருவேற்றி விட்டு தான் அதற்கப்புறம் நம்ம கட்டணும். ஏன்னா வெளியே இருப்பது பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். கோயிலோடையே சேர்ந்து இருந்தாலுமே, கடைக்குள்ளே இருந்தாலுமே, நம்ம உள்ள கருவறைக்குள்ளே வர அங்கே சன்னிதானத்தில் நின்று சாமியை தரிசனம் பண்ணி அவருடைய பாதத்தில் வைத்து அதற்கான பலன்களை நம்ம அனுபவிக்கும்படி அதற்கப்புறம் நம்ம கட்டிக்கொள்ளலாம். இப்போ குரு பகவானிடம் நம்ம அவருடைய பாதத்தில் சரணடைந்து இந்த கயிறை கட்டிக்கொள்வதனால நமக்கு பணவரவு அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு கவனம் முன்னேற்றமே ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் திருமணம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதனால் இவ்வாறான பலன்கள் கிடைக்க மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். கல்வி செல்வம் பெற இந்த கயிறு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்படியா நீங்கள் இந்த கட்டிய கயிறை பார்த்திங்கன்னா 48 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பழைய கயிறை கழட்டி கால்படாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் புதிய கயிறை கட்டினால்தான் அந்த கயிறுக்கான பலனானது நமக்கு கிடைக்கும். அந்த பழைய பவர் அப்படிங்கிறது திரும்ப புது கயிறில் இருந்தால் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. முடிவே கிடையாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்திற்குமே பார்த்திங்கன்னா முடிவு இருக்கும். அந்த வகையில் இதற்குமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான். அதற்கப்புறம் நம்ம புதிதாக ஆலயத்திற்கு சென்று நம்ம கயிறை மாற்றிக்கொள்ளணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக ஒரே கயிறையே போட்டிருப்பாங்க. அப்படி நம்ம அணிந்திருக்கக்கூடாது. 48 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அந்த கயிறில் எப்பொழுதுமே நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அதற்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமும் குபேரனின் அனுகிரகமும் கிடைக்க வேண்டுமென்றால் பச்சை நிற கயிறை நம்மளுடைய கைகளில் கட்டி கொண்டால் நல்லது. இதே போல தான் பச்சை கயிறை கொண்டு போய் தாயார் சன்னதியிலேயோ தாயாரின் பாதங்களிலேயோ வைத்து பூஜை செய்து எடுத்து கைகளில் கட்டி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் குபேரர் கோவிலுக்கு சென்று அங்கு பச்சை கயிறை விற்கும். அதை கூட வாங்கி நீங்கள் குபேரரோட பாதத்தில் வைத்து, இல்லை அங்கே சன்னிதானத்திலே பார்த்திங்கன்னா நம்ம குபேர பகவானை நினைத்து கொண்டு இந்த கயிறுகளை நம்ம கட்டி கொள்ளலாம். ஒவ்வொரு கயிறை வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்தந்த தெய்வத்திற்குரிய அந்த இடத்துல இந்த கோயிலுக்கு போய் பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி பூஜை செய்துவிட்டு அதற்கப்புறம் கட்டுவது தான் சிறப்பு. இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா இவ்வாறான கயிறுகளை விற்பாங்க. அங்கே உள்ள கடைகளில் வாங்குறீங்க. ஏன்னா கயிறுகள் பல வகையில் கலர் வேறு வேறு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கயிறோட தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சில இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இதை பதிச்சிருப்பாங்க. இறைவன்களுடைய அந்த திருவுருவத்தை என்னமோ சின்னதாக இல்லை ருத்ராட்சம் தரித்த மாதிரி நிறைய விதமான கயிறுகள் இருக்கும். எந்த ஒரு கயிறை வாங்கினாலுமே அந்த கலரின் காரணமாக பார்த்திங்கன்னா நீங்கள் அந்தந்த தெய்வத்திற்குரிய அந்த பூஜைகளை செய்து அதற்கப்புறம் கட்டிக்கொள்ளலாம். இப்போ குலதெய்வ கோயிலில் ஏதாவது கயிறு வாங்குறீங்கன்னா குலதெய்வத்தோட பாதத்தில் முதல்ல ஒரு பூஜையை போட்டு விட்டு அதற்கப்புறம் நம்ம அதை எடுத்து கட்டிக்கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிற கயிறு. சிகப்பு நிறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உண்டான கயிறு. சில பேர் ரொம்பவும் பயந்த சுபாவமாக இருப்பார்கள். ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு கூச்சத்தோடையே எல்லாத்தையுமே செயல்படுவார்கள். மனதைரியம் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையுமே எடுக்கும் பொழுது ஒரு கஷ்டப்படுவாங்க, தடுமாறுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கயிறை கைகளில் கட்டிக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு சென்று சிவப்பு கயிறை கொண்டு போய் கொடுத்து அம்மன் பாதங்களில் வைத்து நம்ம வாங்கி கொள்ளலாம். அந்த சிவப்பு கயிறை கோவில்லையோ அமர்ந்து உங்கள் கைகளில் கட்டிக்கொள்ளுங்கள். இது செய்தால் பார்த்திங்கன்னா அம்பாள் சக்தி உங்களுக்கு வந்துவிடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இதை பெண்கள் கட்டிக்கொள்வது மிகவும் நல்லது.
ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய இடங்களுக்கு சென்று வரார்கள், வேலைக்கு போகிறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அனைவருமே சகஜமாக பழகுறாங்க. அதனால் எங்கே போனாலுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த ஒரு எதிர்வினையும் தாக்கக்கூடாது. அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த சிவப்பு கயிறு மிகவும் நன்றாக இருக்கும். அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா காலபைரவர் கோவிலுக்கும் சென்று இந்த மாதிரி சிவப்பு கயிறை வாங்கிட்டு போய் காலபைரவருடைய சன்னதியில் நம்ம அங்கே பூஜித்து அதற்கப்புறம் காலபைரவராய நமக்கு அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நம்ம கூறி அதற்கப்புறம் கட்டிக்கொள்வது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். எந்த ஒரு கயிறாக இருந்தாலும், முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கயிறாக இருந்தாலுமே அதற்கென்று உயிரோட்டம் அப்படிங்கிறது 48 நாட்கள் அப்படிங்கிறது தான். அதை மனதில் நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் 48 நாளுக்கு அப்புறம் வேறு ஒரு கயிறை வாங்கி திரும்ப அதை கட்டிக்கொள்ளணும். இப்போ இந்த 3 கயிறுகளையுமே பார்த்திங்கன்னா கைகளில் கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது மெல்லிசான, அதாவது மஞ்சள், சிகப்பு, பச்சை, இந்த 3 கயிறுகளையும் பார்த்திங்கன்னா மெல்லிசாக கோயில்களில் பார்த்திங்கன்னா இப்போ கூட மெல்லிசா அப்படி இருக்கும் கயிறுகள். அந்த கயிறுகள் 3ஐயுமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு போய் பூஜைகள் செய்து அதற்கப்புறம் நம்ம கட்டிக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா கல்வி, செல்வம், வீரம், இந்த 3ம் பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு முக்கியமானது. இந்த 3லையுமே அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் வந்து நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். அடையாளம் அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா இதில் ஒரு நன்மை அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அனைவருமே பார்த்திங்கன்னா இதை கட்டிக்கொள்வது நல்லது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கயிறு கட்டுவதை கூட தவறாக பேசுவதற்கு நிறைய இதாகிவிட்டது. வேற்றுமை பார்த்து இப்படின்னு நிறைய இது பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய நலனுக்காக இறைவனை மனதார நினைத்து இப்படி தான் நம்ம கயிறை கட்டுறோம். அதனால் தேவையில்லாத அந்த சூழ்நிலைக்கு நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இந்த 3லையுமே நம்ம சிறந்து விளங்கணும். கல்வி, வீரம், செல்வம், இந்த 3மே நமக்கு நன்றாக போதுமான அளவு வரணும். அப்படின்னா இந்த 3 வண்ணங்களையும் பார்த்திங்கன்னா சிறு சிறு கயிறுகளை ஒன்றாக இணைத்து அதை நம்ம அப்படியே கட்டிக்கொள்ளலாம். அது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே இந்த கால்களில் பார்த்திங்கன்னா நமக்கு சிறு குழந்தைகளுக்கு எல்லாத்திற்குமே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம கால்களில் இருப்பது சிறந்தது. சிறு வயதிலிருந்தே நம்மளுடைய கடைசி காலம் வரையுமே அந்த கருப்பு கயிறானது நம்மளுடைய மற்றவர்களுடைய அந்த கந்திஷ்டியிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். என்னதான் நாகரிகங்கள் அடைந்து வளர்ச்சி அடைந்து ரொம்ப ஆடம்பரமாக போனாலுமே இவ்வாறான விஷயங்களை என்றைக்குமே நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது. எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே நமக்கு இறைவன் வழிதுணையாக வந்து ஒரு ஆபத்துலேருந்து வைப்பதற்கு எல்லாத்திற்குமே பார்த்திங்கன்னா இது உதவிகரமாக இருக்கும். அதனால் தவறாமல் இதை நம்ம கட்டிக்கொள்ள வேண்டும். எதற்கு கூச்சப்படக்கூடாது. இதை கட்டிட்டு போகிறோமே, 4 பேர் இப்படி பார்ப்பாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கெலாம் நம்ம வரக்கூடாது. யாரும் எப்படியும் நினைக்கிறாங்க. நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேறுவதற்கான வழிதுணைகள் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கட்டியிருக்கோம். அதனால் அடுத்தவர்கள் எதுவும் சொல்லிடுவார்களோ அப்படிங்கிற அந்த கூச்ச சுபாவத்துக்கெலாம் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் அனைவருமே பார்த்திங்கன்னா இவ்வாறான கயிறுகளை அணிந்து கொள்ளுங்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று முறைப்படி பூஜை செய்து அதற்கப்புறம் நம்ம அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.